என்ன சொன்னீங்க? கடைசி கிளாஸ்ல ஹோம்ஒர்க் உங்களுக்கு அனுப்புங்கோன்னு சொன்னேன். அப்படியா அனுப்ப வேணாம்னு சொன்னா? ம். செஞ்சு அனுப்ப சொன்னேன். இல்லைங்களே, செஞ்சு அனுப்ப சொன்னேன். செஞ்சு அனுப்ப தானே? ஏன் செய்யல? இப்ப டைம் இல்லையா? ம்ஹும். அப்ப நீ அனுப்பல? ஆ. ஏன் அனுப்பவில்லை? சவுண்ட் கேக்குது இல்ல? ஓ, டைம் கிடைக்கல எனக்கு. டைம் நான் கிடைக்கல. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி, ஓகே, பிஸ்மில்லா. உன்னோட ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மாஷால்லா சரியா வந்துக்கோமா? ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا لئن لم ينته لنسفعا بالناصية. குட், வெரி குட். ரெண்டாவது. أن رآه استغنى. திரும்ப வருவோம். أن رآه استغنى. மூணாவது. أيحسب أن لم يره أحد. திரும்ப ஒருக்கா வருவோம். أيحسب أن لم يره أحد. குட். நாலாவது. إنه ظن أن لن يحور. அஞ்சாவது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படியா? சரியா? ம். قيما لينذر بأسا شديد. ஆஹா, ஆஹா, شديد. ஆஹா, ஆஹா. இப்பதான் அவருக்கு தெரியுது குரல். ஷதீது நடிப்பாட்டுறது சரியா? இல்ல. ம். ம்ஹும். எப்படி நிப்பாடணும்? என்ன சொன்னீங்க? நிப்பாட்டுறது பிழைன்னு சொன்னா அதுல எப்படி நிப்பாட்டணும்? அந்த ஷதி டம்ல போய் நிப்பாட்டன்னு கேக்குறீங்களா? நிப்பாட்டினீங்களே, ஓ, இது சரியா பிழையா? இல்ல. அஹ், சரியா இல்ல. பிழையா? இல்ல. என்ன டவுட்ல சொல்றீங்க? பிழையாயிக்க முடியா? ம். அஹ், ஓ. என்னவோ ஒரு ஆன்சர் திருப்தி இல்ல. சரி, சரியா வட்டி சாட்டிஸ்ஃபை இல்லை. எப்படி வருது? ஓஹோ, எதுக்கு ஓன்னு சொல்றீங்க? பிள்ளையா ஈக்குமோன்னு கேட்டீங்க. ஓ, அதுக்கு அதுக்கு வேண்டி. வர போறேன். குர்ஆன்ல வசனம் கொண்ட ஓதி கொண்டு வார நேரத்துல ஸ்டாப் பண்றதுக்கான 3 மெத்தட் இருக்கிற. ஃபெஸ்ட் லெவல்ல ஃபெஸ்ட்டுக்கே படிச்ச விஷயம். குர்ஆன வசனங்களாக ஓத பழகின ஃபெஸ்ட் லெவலுக்கு தானே. அந்த ஃபெஸ்ட் ஆ. லெவல்ல ஸ்டார்ட் படிச்சீங்க. ஒரு பாயிண்ட் நான் வேலை படிச்சேன். குர்ஆன்ல ஏதாவது ஒரு ஆ. இடத்துல நாங்க நிறுத்த வேண்டும் என்றால் அதுக்கான சிஸ்டம், ஏதாவது ஒரு சிஸ்டத்துல நிப்பாட்டின 3 வகையான சிஸ்டம் ஈகிற, டிசைன் ஈகிற, மெத்தட் ஈகிற. எதாவது ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன? உதாரணத்துக்கு இங்க ஏன் சுக்குன் வச்சு நிப்பாட்டினீங்க? அஹதுன்னு நிப்பாட்டும். ஏன் அஹதன் சுக்குன் வச்சு நிப்பாட்டி? இங்கனக்கு ஏன் வேற மாதிரி நிப்பாட்டி? நாசியா சொல்லி நிப்பாட்டி, நாசியத்தை நிப்பாட்டு. இதுலயே நீட் ம். நிப்பாட்டுறீங்க, சுக்குன் வச்சு நிப்பாட்டி. ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு டிசைன்ல நிப்பாட்டிக்கிறீங்க. என்ன ரீசன்?
ஏன்னு சொன்னால் அதை முடிகிற இடத்துல ஏதோ ஒரு வழியில் நான் வந்து அந்த சுக்குன்னு வந்து சப்போர்ட் பண்ணி அதை நிப்பாட்டணும். அந்த சுக்குன் இதில் இல்லைங்களா யார் சொல்லி தந்த சுக்குன் வச்சு நிப்பாட்டுன்னு சொல்லி எங்க படிச்சீங்க? இல்லைன்னு சொன்னேன் அந்த முடிவு தண்டில் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் சுக்குனில் அந்த சாப்பாடை வச்சு நிப்பாட்டணும். யார் சொல்லி தந்த அதான் கேட்கிறேன். ஏதோ வகையில சுக்குன் வைக்கிறதுக்கு அப்படி ரூல்ஸ் இல்லையே. அப்படி இல்லவே அது பிழையே. இப்ப நீங்க இருந்த சுக்குன் அப்ப நான் சியத்தை நிப்பாட்டணும். நீங்க நிப்பாட்டினது பிழையே டெஸ்ட் பண்ணல. இதுல எப்படி நீட்டி நிப்பாட்டீங்க? இந்த சுக்குனை கேளவே இங்க மத்தமது வந்து இது அப்ப வஸ் தக் 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 நிப்பாட்டணும் அப்படியே ரெண்டாவது பிழையாது. இங்க ஆல்ரெடி சுக்குன் நிக்குது சுக்குன் நீக்குது அப்ப ராத்து நீங்க சுக்குன் வைக்கிறீங்க திடீர்னு திருப்பி கிடையாது. சவுண்ட் கிளியர் இல்ல. ஆர்குமெண்ட்டுக்கு இந்த சவுண்ட் ரெடி ஆயிக்கணும். கொஸ்டின் வந்து நீங்க வந்து லாஸ்ட் கிளாஸ்ல அந்த மார்ச் 28th நீங்க படிச்சு தந்தேன்னு பார்த்துடுற சொன்னீங்க தானே? பாத்தீங்களா வீடு பார்த்தேன். அப்ப அதுல வந்து நீங்க சொன்னீங்க நீங்க கேட்டீங்க யாரு அப்படி படிச்சு தர சொன்னேன் பள்ளியிலேருந்து. அதுக்கப்புறம் அவ ஏதர் வழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மதுடைய 3 எழுத்துக்கள் இருக்குதுன்ட்டு அதில் வந்து அந்த டபுள் சுக்குன் வந்து அந்த அந்த மதுரை எழுத்துக்கு முன்னு கேட்கறது வந்து டபுள் சுக்குன் வந்துச்சுன்னா நான் அது 4 செகண்ட் மினிமம் ஆக்குறேன். அதுக்கப்புறம் அதை பார்த்தேன் அது விளங்குச்சு. ஆனால் வந்து அந்த லாஸ்ட் நிப்பாற்ற அந்த இது எனக்கு சரியா விளங்கல. நல்ல குட் குட் ஓகே ஜஸ்ட் வெயிட் நான் உங்களுக்கு அதெல்லாம் படிச்சு தேடும் தேடும் அதான் நான் கேட்டேன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஒரு வேப்பன் அந்த ஞாபகம் எனக்கு தேடி ஆன்சர் கிடைக்க இல்லையா ஆன்சர் எடுக்கணும் ஆன்சர் எடுக்காட்டி வழங்காது மயக்கத்துல மயக்கத்துலதான் நாங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த மயக்கம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. சரி இப்ப வரும் சாப்டர் இப்பதான் வரப்போகுது. ஹாய் அண்ட் பார்க்க போற டாபிக் வசனத்துல கடைசி லாஸ்ட்ல வசனத்துல லாஸ்ட்ல நிறுத்து அல்லது ஸ்டாப் பண்ற பிளேசஸ்ல வசனத்துல கடைசியில நிப்பாட்டிலும் வசனத்துல நடுகள்ல தீல வசனத்துல ஓதி கொண்டு வர இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மேலே என்ன செய்யலாம் ஸ்டாப் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டாப் டைம்ல நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். அது என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன ஸ்டைல்ல என்ன மெத்தட்ல நிப்பாட்டுறோம் அதான் இங்க ஃபோக்கஸ் பண்ற விஷயம். சரியா குர்ஆன்ல இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் இதை நீங்க சரியா புடிச்சு கொள்ளலாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. முதலாவது எங்களோட ஓதல் ட்ராக்ல வராது. நாங்க நினைச்ச மாதிரி எங்களோட வாய் போன ஸ்டைல நாங்க நிப்பாட்டுவோம் அது பிள்ளை. ரெண்டாவது எப்படி நிப்பாட்டுறங்கிற பெரிய கன்ஃபியூசிங். முதலாவது பாயிண்ட் எங்களோட ஓதல் என்ற அந்த ஃபங்க்ஷன் சரியா போகாது. ரெண்டாவது நாங்க ஓதிக்கொண்டு போற ட்ராக்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அடையப்பா இதுல நீட்டுறதா நீட்டாம நிப்பாட்டுறதா வாய்க்கு வந்தபடி நிப்பாட்டுறதா நாக்கு போன மாதிரி நிப்பாட்டுறதா என்ன செய்யறான்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்வோம் போயிட்டு பெரிய பழக்கமுள்ள கன்ஃபியூஸ்ல இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்க ஓதிக்கொண்டு போற அந்த டிசைன்ல கடைசியை நிப்பாட்டவே முடியாது. உதாரணத்துக்கு ஓதிக்கொண்டு இதுக்கு மேல பார்த்தா ஒரு 10வது வச்சு நிப்பாட்டே இல்லை ஓதிக்கொண்டு வாடி கடைசிக்கு மேல பார்த்தா தாயின் வலிக்குது அங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டே இல்லை பகுதி ஒண்டி இது. எனவே எங்களுக்கு கட்டாயம் அந்த கன்செப்ட் வெரி கிளியரா இருக்கணும். நான் முதலாவது கன்செப்ட் வருவோம். வசனத்துல இறுதியில லாஸ்ட்ல நாங்க நிப்பாட்டு மெத்தட் அல்லது
நீங்க சொன்னது போன்ற வசனம் ஓதி கொண்டு வாரீங்க. வசனத்துல நடுவுல நாங்க நிப்பாட்டுற மெத்தட்ல பெஸ்ட் மெத்தட் என்னென்றால், நீங்க வசனம் கொண்டு ஓதி கொண்டு வாரீங்க. அந்த வசனத்துல லாஸ்ட்ல இதன் அடையாளங்கள் வருது. என்ன அடையாளங்கள்? பேர சொல்லுங்க. ம். ஃபத்ஹத்தைனும் ஃபத்ஹமத்தும். ஃபதஹத்தைனும் ஃபதஹ்மத். இதுல ஏதாவது ஒன்று அந்த வசனத்துல லாஸ்ட்ல வருது. அப்படி இல்ல அந்த வசனத்துல லாஸ்ட்ல வாரது அலிஃபா இருக்குது. அப்படி ம் என்றால் கடைசி எழுத்த நீங்க டூ லெவல் 2 அளவுக்கு ஒன்லி 2 அளவுக்கு மாத்திரம் நீங்க நீட்டி ஓதணும். கவனமா இருக்கணும். 2 அளவுங்கிறது இன்னொரு மெத்தட்ல சொன்னால் ஜஸ்ட் 1 செகண்ட். ஜஸ்ட் 1 செகண்ட். செகண்ட். அளவுங்கிறது என்னென்றால் உங்களோட கையில இருக்கிற ஒரு ஃபிங்கரை நீங்க க்ளோஸ் பண்ணி அப் பண்ற டைம், அப் அண்ட் டவுன் பண்ற டைம் 1 செகண்ட்ல ம் செய்யணும் தானே? சரி, இப்போ ஆ சொல்லுங்க அப்போ என்ன நிப்பாட்டுறது? ஃபர்ஸ்ட்ல எங்க நிப்பாட்றியா? என்ன சொன்னீங்க? டெஸ்ட் பண்ண அப்வாஜன் என்று நிப்பாட்டுறா எப்படி? சரியா பிள்ளையா? அஃப்வா ஜண்டா. ம். ஒரு செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுறது? நீட்டி அப்வாஜன் அப்படி அணிட்டுறது. அதுக்கு பேர் அணிட்டுறது. இல்ல, ம். எப்படி? அஃப்வாஜன். அப்வாஜன் அப்படியா? இல்ல, அப்ப சொன்னீங்க இப்ப எப்படி? அந்த இண்ணன்றதை விட்டு போட்டுரும். அப்ப ஜீவன் நீட்டுதான். அப்வாஜ அவ்வளவுதான். ஆ மத்த ம். எனக்கு இன்னும் டவுட். நீங்க அந்த ஃபத்ஹத்தைன் வந்து அந்த சுக்கூன் வச்சு நிப்பாட்ட வந்துட்டீங்க அவன்ட. அப்பனா அது நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கணும். அதான் கேட்கிறேன். இப்ப சுக்குனுக்கு இது விஷயம் உண்டு. இது வெயிட் அப்ப பெஸ்ட் பாயிண்ட் என்ன? பெஸ்ட் பாயிண்ட், பெஸ்ட் பாயிண்ட் வசனத்துல லாஸ்ட்ல ஃபதஹ்மது ஃபதஹ்தைன் அலிஃப் வந்தால் நீங்க ஜஸ்ட் 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். ம் சரியா? நீங்க அதுக்கு முன்னால ஒரு கான்செப்ட் நீங்க கேட்டிக்கோங்க. சரியா கேட்டு வட்டில உங்களுக்கு தான் நடந்துக்கிறது. சுக்கூன் கான்செப்ட் விளங்கப்படுத்தினே. டபுள் சுக்கூன் வார கான்செப்ட் வந்தா நீட்டி ஓதுறதெல்லாம் சொன்னீங்க தானே? ஓ அதுக்கு முன்னாடி தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிக்கும். நீங்க சரியா பார்க்கணும். சரி, ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்னதுக்கு? லாஸ்ட்ல அலிஃப் வந்திக்குது. எனவே நாங்க அதை ம் 1 செகண்ட் விட்டணும். மேலஹ லாஸ்ட்ல லாஸ்ட் லெட்டருக்கு என்ன வந்திக்கு? ஃபதஹ் மத் இருக்குது. எனவே அந்த ஃபதஹ் மத்தை நீங்க 1 செகண்ட் நீட்டி நீட்டி ஆகணும். நிப்பாட்டணும். ருஜுஅ என்று வரணும். ம் இல்லையா? சரி, இப்ப ஆ நாங்க செகண்ட் மெத்தடுக்கு வரும். செகண்ட் மெத்தட். இப்ப நீங்க ஓதி கொண்டு வர வசனம் ஒன்றுல லாஸ்ட்ல இந்த மாதிரி தேய் வருது. இந்த தேய்க்கு ஒரு பேர் இருக்கிற. என்ன தேய் இது? இந்த தேய்க்கும் இந்த தேய்க்கும் வாட் ஆர் த டிஃபரண்ட்? என்ன பேர் வித்தியாசம்? அல்லது இந்த தே அடுத்தது மூணுக்கான வித்தியாசம் என்ன? பேர் பேர் சொல்லுங்க. தெரியுமா பேர் வித்தியாசம்? எது தெரியாது. சத்தம் போட்டு பேசணும். உங்களோட சவுண்ட் கேட்குது இல்ல? அது ஐயா, பேர் வந்து எனக்கு தெரியாது. சவுண்ட் கேட்குது இல்லையே? பேரு தெரியாது பேரு? தெரியாது. பேர் தெரியாது அப்படியா? குட். இப்ப இது போல தெரியாம சொல்லப்படாது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் பெரிய தா. எப்படி சொல்லுவோம்? பெரிய தான் பெரிய சொல்லுவோம். பெரிய தாண்டி ஏன் சொல்றோம்? பெரிய தாண்டி ஏன் சொல்றோம்? படிச்சுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் லெவல் படிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த தாவை வல்லினமா ஓதத்துல படிச்சோமா, சொப்டா ஓதத்துல படிச்சோமா? பெரிய தாவையா ம். வல்லினமா? வல்லினமா ஓதத்துல படிச்சோம். எனவேதான் நாங்க பெரிய தான் சொல்றோம். ம் வல்லினமா ஓதத்துல அதை படிச்சதால தான் அதை என்ன சொல்றோம்? பெரிய தா.
பெரிய துவான்னு சொல்றோம். அல்லது நாங்க அதை பெரிய துவான்னு சொல்ல தெரிய வேண்டிய தேவை இல்ல. ஆ, இது சொல்லுவோம் சட்டி தாண்டு செல்ற. ஏன் சட்டி தான் செல்ற? சட்டி சின்னதா சட்டிமா. தெரியா. சட்டி ஹலோ. தாண்டி செல்றி. வீட்டுல குக்கிங் செய்யற சட்டிக்கா ஆ. எப்படி எப்படி அந்த டிசைன்ல இருக்குதா? ஆ. அதனாலதான் நாங்க சட்டி தான் செல்றோம். இது லேசான விஷயமா மறக்கப்படாது. இதை செல்றது என்னடா, இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது. பொதுவா யூஸ்வலா சொல்லுவாங்க குண்டு தான் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த நடுவில் ஒரு குண்டு மாதிரி கொண்டு வருது ஏன்னா ஆ. ஒரு விஷயத்துக்கு வாரத்தை வச்சு சொல்லுவாங்க குண்டு தான் சொல்லுவாங்க. இன்னொரு வாயில ம். சொல்லுவாங்க தா உல் மர் பூ தா. எப்படி சொல்லுவாங்க? தா உல் மர்பூத்தா. மர்பூத்தா. மீம் ரா மர் மர்பூத்தா. சொல்லுங்க, சரியா சரியா சொல்லிக்கோங்க. மீம் ரா மர்பூத்தா. மர்பூ மர்பூத்தா. ம். மர்பூத்தா. மர்பூத். தா உல். மர்பூத். அது அது ரெண்டு தாக்கும் சேர்த்தாவே சொல்றது. எஸ், இரண்டும் ஒரே டிசைன் தான். இந்த மாதிரி வரலாம் அல்லது இந்த மாதிரி வரலாம். ரெண்டுமே சேம் சேம் சேம். ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். ரெண்டு மாதிரி ஆ. வரலாம். ம். தா உல் மர்பூத்தா. ம். இந்த தாவல் மர்பூத்தா வசனத்துல கடைசியில வந்துச்சுனால் அல்லது நீங்க நிப்பாட்டுற இடத்துல வந்துச்சுன்னா நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நிப்பாட்டுற இடத்துல தாவல் அது. மர்பூத்தா வந்தா என்ன செய்யணும்? அதை நீங்க என்ன செய்யணும்? ஹாவா மாத்தணும். பெரிய எழுத்தா பெரிய ஹா தெரியுமே, அந்த ஹாவா மாத்திடணும். ம். மாத்தி அதுக்கு என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சு சுக்குன்னு நிப்பாட்டணும். வச்சு அதனும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க சுக்கூனை சொல்லி காட்டுங்க. குயிக்க குயிக்க குயிக்க. நாருல்லாஹில் மூகதா. திரும்பவும். நாருல்லாஹில் மூகதா. ரெண்டாவது. இன்னஹா அலைஹிம் முஸதா. தையல் மாத்திரியா? என்ன செஞ்சீங்க இப்ப? வந்து பெரிய ஹாக்கு மாற்றி சுக்குன் வச்சு நிப்பாட்டினேன். ஆஹ் பெரிய மாத்தி சுக்குன் வச்சு நிப்பாட்டி. இப்ப எல்லாம் இந்த தையல் மாத்திரைன்னு சொல்லி சும்மா சொல்லப்படாது. இந்த கடைசி வந்தா சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் செய்ய போகப்படாது. இந்த கிளாஸ் ரெடி, இந்த இன்றைய பாடத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப சரி உங்களுக்கு இந்த கென்செப்ட் மறந்துச்சுன்னா வந்துங்க வரணும் திருப்பி. மூணாவது கென்செப்ட் என்னென்றால் ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்க, செகண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் ரெண்டு பாத்துக்கிறீங்க அப்படியா? ஓ. ரெண்டு கிளியர். ம். ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் ரெண்டையும் பாத்துட்டீங்க அப்படித்தானே? இந்த ரெண்டு ஓ. மெத்தட்ல இல்லாத மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் ரெண்டு மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் ரெண்டும் வராத அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யணும்? இறுதி லெட்டருக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். எப்படி பாருங்க, நிப்பாட்டி காட்டுங்க. அஹ்லதத்தன் நிப்பாட்டு நம்ம இப்ப திருப்பி ம்ஹும். எப்படி நிப்பாட்டணும்? அஹ் அஹ்லத. அஹ்லத ரெண்டு வரணும். ம். ரெண்டாவது எப்படி பாட்டுறது? ஃபீல். பிஅஸ்ஹாபில் ஃபீல். ஏன் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க? பாப்பேன் என்ன ஆன்சர் சொல்றீங்க. இப்ப ஏன் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க?
ம், இங்க பதில் காணும். ஏன் சுக்கூனை வச்சு நிப்பாட்டினீங்க? ஃபீல் ஏன் சுக்கூன் வச்சீங்க? எல்லாத்துக்கும் சுக்கூனை வைக்கிற சேர் சோ சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும் அப்படியா? இல்ல. என்ன ஆன்சர்? வி நீட் ஆன்சர். என்ன சொல்லணும் ஆன்சர்? என்ன ஹையா ம், விலங்கல் அப்படியா? விளங்கிச்சு. ஆன்சர் பண்ணணும் விளங்கினா என்னது இது? விளங்கிச்சு ஆனா ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படியா? இல்ல. இல்லவே. ம். ம், என்னன்னு சொன்னா அது வந்து தாய்லாம் மற்ற எல்லா லெட்டரும் வந்தாலும் அப்படியா செய்யறது? எது இல்லாம? பாத்தீங்களா பாத்தீங்களா இல்ல, குழப்பறீங்களே. ஆஹ், எது இல்லாம கேளுங்க, எது இல்லாம? இல்ல நான் கேட்டேன். இப்ப நான் அந்த தாளை தானே பார்த்தோம். தான் மட்டுமா பார்த்தோம்? அப்ப முதல் டெஸ்ட் மெத்தட்ல என்ன பார்த்தோம்? பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப நீங்க ரெண்டு மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல டெஸ்ட் மெத்தட் என்ன பாத்தீங்க? தத்தா அப்படியா? இதுல ஃபத்ஹத்தைனும் ஃபத்ஹா வந்து லாஸ்ட்ல அலிஃப்ல வந்துச்சுன்னு சொன்னா அப்படி இல்ல. ஒன்று பத்தஹ்மத் வரலாம், அல்லது பத்தஹ்தைன் வரலாம், அல்லது அலிஃப் ம், வரலாம், அல்லது பத்தஹ்தைனும் அலிஃபும் வரலாம். எப்படி இது மூணுல ஒன்று வந்தா அந்த கென்செப்ட் வந்துடுமா? மூணு வந்தா தான் வரணும் வேலை வேலை. மூணுல ம். எதுவும் வரலாம். இப்ப உங்களோட கேள்வி வாங்க அப்ப இப்ப. அந்த ஃபீல்ல வந்து ம். கஸ்ரா தானே இருக்குது. ஓ, பத்தஹ்தைன் வந்தா இது பத்தஹ்மத் வந்துக்குதா, அலிஃப் வந்துக்குதா, கடைசியில தாவல் இல்ல. மர்பூத்தா அங்க வந்துக்குதா? ம்ஹும். அப்ப நீங்க உங்களோட ஆன்சர் கேட்கிற கேள்வி பிள்ளையே. கடைசி தாவராட்டி எல்லாத்தையும் நான் சுக்குனி தனிப்பாட்டங்கிறது பிள்ளையே. தா வர ஏலும், பத்தஹ்மத் வர ஏலும், அலிஃப் வர ஏலும், பத்தஹ்தைன் வர ஏலும் போல இருக்குது. ஆ, விளங்குதா? எதிரது சொன்னதெல்லாம். ஆ. அப்ப அந்த வராட்டி அந்த இதுல நிப்பாட்டுறதா? இதுல பஸ் இல்லையா? இதுல நிப்பாட்டாது. இல்ல நான் தான் கேட்கலாம். இப்ப ம். ஃபீல்ல வந்து அது நீ வந்தில்ல தானே அது ரெண்டும். எது ஒன்று வந்து இல்ல கட்டாயம் சொல்லுங்க. அது அப்பதான் ஞாபகம் வரும். எது ஒன்று வந்து இல்ல? ஃபத்ஹா வந்து ஃபத்ஹத்தைன் இல்லது என்னது ஃபத்ஹா வந்தில்ல தானே. பாத்தீங்களா பாத்தீங்களா மறந்துட்டீங்களே, ஒழுங்கா சொல்லல. இதெல்லாம் வந்து இல்ல. ஆஹ், அந்த ஆன்சர் தேவை, சரியா தேவை. ஒன்று வந்து இல்லது எதெல்லாம்? என்னெல்லாம்? பத்தஹ்மது பத்தஹத்தைனா வந்து இல்ல அப்படியா? அதுவும் வேற ஃபத்ஹாவும். பிழை, பிழை, பிழை. பாத்தீங்களா பாத்தீங்களா? இங்கதான் பிரச்சனை. சரியா பார்த்துக்கொள்ள சொன்னா மாட்டா பிரச்சனை போயுது. ஃபத்தஹ் மத்து வரல, ஃபத்தஹ் தைன் வரல, அலிஃப் வரல, தாவல் மர்பூத்தா வரல, இந்த நாலும் வரல. என்னெல்லாம் வர சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹா வந்து ஃபத்ஹத்தைன் அலிஃப் தால் மர்பூத்தா. நாலும் வரல. அதனால என்ன செய்யணும்? வராததன் காரணமாக என்ன செய்யணும்? கூட்டு போடணும் அப்படியா? இல்ல சுக்குன் வைக்க முதல்ல. கூட வச்சு ஓதணும். இப்ப வருதா டபுள் சுக்கூன்? இப்ப நீங்க சுக்கூனை வச்சு ஓதுனா டபுள் சுக்கூன் கேன்செப்ட் வருதா? ஆ, அது கிளியரா ஆ. இப்ப விளங்கிச்சா? நான் உங்களுக்கு எப்ப டபுள் சுக்கூன் படிப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி எதுக்கு பின்னால படிப்பிச்சுக்கிறேன் டபுள் சுக்கூன் லாஸ்ட்ல படிப்பிக்கலையா? வந்து நிப்பாட்டும் அதுக்கு முதலிக்கிறதுல வந்தீங்கன்னா சரி. டபுள் சுக்கூன் அப்படியா? ம், ஆ, நிப்பாட்டுறதுக்கு முதல் வராதே. நிப்பாட்ட மாதிரி பின்னுதான் வரணும். ம். மாறி இருந்தீங்க. நான் சரி. சரி, மூணாவது வாங்க பாப்போம். ஃபுல்லா அதுவா? மூணாவதுல கடைசியில தா வந்திக்குது. ஆஹா. ஆஹ், ம். எப்படி நிப்பாட்டணும்? டைட் நிப்பாட்டணும்.
என்ன பைக் என்ன சுக்குன்னு வைக்கிறீங்க? அப்ப தா வந்தா சுக்குன்னு வைக்கணும் அப்படியா? ஆ ஓமா இப்பதானே சின்ன தா வந்தா ஹாவா மாத்தணும் சொன்னீங்க இப்ப. என்ன ஹயா அதுக்கு அதில் மாறிட்டீங்க அப்படியா? இல்ல ஆ? அது வந்து தால் மறுபூத்தா வந்தால் தான் ஆரம்பிப்பார். விலங்குல சரியா சொல்லணும் என்ன? தாக்கு முன்னுக்கு தா தால் வந்தலாம். இல்ல தால் மறுபூத்தா வந்தா தான் ஆரம்பிப்பாட்டணும். இது என்னத்தா சொல் மர்பூதா இல்லையோ? இது என்னத்தா அந்த பேர் மறந்தாச்சு பாத்தீங்களா? வீட்டுல இப்ப கிச்சனுக்கு தான் போகணும், அப்பதான் பேர் ஞாபகம் சட் வரும். சட்டி சட்டித்தா. இதான் உங்களோட கேன்சர். அடுத்த கிளாஸ்ல இது மூணையும் பத்தி கேள்வி கேட்பேன் ஃபுல்லா. அதுக்கு பிறகு பட் ஓ ஓ எப்படியாமா ஃபுல்லா பாத்துடணும். ம்